சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பவுல் அப்போஸ்தலர் திருச்சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நிருபங்களில் எழுதி கடைசியாக அவர் முடிக்கிற வேலையில அவர் இதை சொல்லுகிறார். நிறைய பேர் எத்தனை பேருக்கு இது நினைவு கூறுவீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே ஒவ்வொரு வசனமும் முக்கியத்துவம் வாழ்ந்தது. எல்லா வசனமும் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. எல்லா வார்த்தைகளையும் நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். ஆகவேதான் வேதாகமத்தை நாம் படிக்கும் போது நாம் இதை ஒன்று விட்டு இன்னொன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா வசனமும் தேவன் நமக்காக தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சபைகளிலே ஒரு பக்தி விருத்தியை வளர்க்கும்படி விரும்புகிறார். அது மாத்திரல்ல, ஐக்கியம் பெறப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் அந்த சமாதானத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். சபையிலே சமாதானம் ரொம்ப முக்கியம். சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஐக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் சபையில் இருக்கக்கூடிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த இடத்துல அவரு பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் என்ன செய்க வாழ்த்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சிறு பையனா இருக்கும் போது நான் சிபிஎம் சபைக்கு தான் போயிட்டு இருந்தேன். சண்டே ஸ்கூல்ல அங்கதான் நாங்க படிச்சோம். ஆகவே அங்க போகும்போது சின்ன வயசுல எல்லாரும் அந்த ஆராதனை முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா சகோதரர்கள் எல்லாருமே சகோதரர்களை கட்டி அணைத்து கன்னத்தோடு கன்னம் ஒட்டி கொள்வார்கள். அதே போல சகோதரிகள் என்ன செய்வாங்கன்னா அவர்களும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கன்னத்தோடு கன்னம் என்ன செய்வாங்க, அவர்கள் தழுவி கொள்வார்கள். இந்த மாதிரியாக கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்கள் என்ன செய்வார்கள், ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள். இது சபைகளிலே குறைந்து விட்டது. சபைகளிலே நாளடைவிலே குறைந்து விட்டது. சபை ஆராதனை கடைசியாக முடிந்த பிறகு ஒருவரை ஒருவர் கை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு சபையில இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைகள் என்ன செய்தாச்சு, ஒரு கேப் அதிகமாயிடுச்சு. ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஐக்கியம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. இதெல்லாம் நாம் கேள்விப்படும் போது, கண்ணால பார்க்கும் போது சபை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ரொம்ப துக்கமாக இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. சில வேளையில கண்ணை மூடி அப்படி ஆமைன்னு சொல்லத்துக்குள்ளே சில பேர் காணாம போயிடுவாங்க. அவ்வளவு வேகமா ஓடிடுவாங்க, சீக்கிரமாய் ஓடிடுவாங்க. சில பேர் கடைசி ஜபத்தில் எழுந்து போயிடுவாங்க. அது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு சத்தியம் தெரியல, பைபிள் தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ வந்தோம், கடமைக்காக வந்தோம் போனோம் என்று சொல்லி நாம அப்படி இருக்கக்கூடாது. சபை என்பது உன்னதமானது. சபை என்பது பரிசுத்தமானது. சபை என்பது கர்த்தருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்ததான அது சபை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்திலே உருவாக்கப்பட்ட சபையை நாம் எப்படி கையாளுகிறோம், எப்படி நாம் அதை கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வீடு, இது யாருடைய வீடு? என்னுடைய வீடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய வீட்டிலே நாம் நடந்து கொள்ள நாம் சில காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அறியாததினால் அப்படி மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படி அல்ல. சபைக்கு வரும்போதும் ஒருவரை ஒருவர் வரவேற்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ்த்த வேண்டும். முடிந்த பிறகு ஒருவரை ஒருவர் கை கொடுத்து சகோதரிகளை கட்டி அணைக்க வேண்டும். சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டி தழுவி கன்னத்தோடு கன்னம் அவர்களுக்கு பரிசுத்த முத்தமிட வேண்டும். ஆமென். பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், பக்தி விருத்தி அதிகமாக வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். மிக முக்கியமான ஒரு சத்தியம்.
சில பிள்ளைகள் பெற்றோர்களை ஓடி போய் முத்தமிடுவாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை ஓடி போய் ஸ்கூல்ல போயிட்டு வரும்போது அந்த பிள்ளை ஓடி வந்து என்ன செய்ய, தாய் தகப்பனே காலையில போயிட்டு வரும், மாலையில கண்ட உடனே அந்த முகங்களை கண்ட உடனே பெற்றோர்கள் ஓடி வந்து கட்டியார். குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியம், ஐக்கியம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை முத்தமிடுவதும், கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அந்த காரியத்தை பவுல் சொல்ற. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, சகோதரர் எல்லோரையும் அது என்ன முத்தம் அப்படின்னா பரிசுத்த முத்தம். அதுல பாவம் இல்லை, அதுல அக்கிரமம் இல்லை, அதுல இச்சை இல்லை, அது தெய்வீக தன்மை உடையது. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். தெய்வீகம் குறைந்து விட்டது, சபைகளில் தெய்வீகம் குறைந்து விட்டது. மாம்சத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லவில்லை, மாம்சத்தின்படி நான் உங்களிடத்துல நான் பேசல, மாம்சத்தின்படி முத்தம் விட்டது நான் சொல்லவில்லை. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய காரியத்திலே நாம் எல்லாரும் அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும், அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனிடத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு உறவை நாம் ஆண்டவரோடு கூட வைத்துக் கொள்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு காண வேண்டும். ஒருவரை நாம் பார்க்கும்போது பாருங்க, மோசேயும் ஆரோனை சந்திக்கும் போது கட்டி அணைக்கிறாங்க. அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஏசாவை யாக்கோபும் சந்திக்கிறார்கள். எல்லாம் பைபிள் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் எல்லாரும் நாம் ஒருவர் சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், அன்பிலே நீங்கள் வளர வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும். அன்பின் ஆழமும் அகலமும் உயரமும் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் இடுகிறதான ஒரு கட்டி அணைக்கிற அந்த அன்பில, அந்த காரியத்துல கூட பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் இருக்கணும். நாம் இடுகிற முத்தம் கூட அதுல பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை வாழ்த்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் செய்கிறோமா? இதை நம்ம படிக்கிறோம், அதை விட்டு விடுங்க. சில காரியங்களை படிக்கிறோம், அதை செய்யறது இல்லை. சகோதரர்களை கை கொடுத்து அவர்களை கட்டி அணைத்து தேவ பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துவது. சகோதரிகள் அப்படி நீங்கள் செய்ய வேண்டும். பரிசுத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன தேவனை தரிசிக்கவே முடியாது. உள்ளத்திலே ஒரு பரிசுத்தம், இருதயத்திலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், கண்களிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், நாவிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், பேச்சிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய கைகளிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாம் பரிசுத்தத்தோடு கூட நாம் கையாள வேண்டும். எதை செய்தால் அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்தாலும் அதில் பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பரிசுத்தமான ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிறோம். பரிசுத்த வேதாகம் நம்முடைய கையில் இருக்கிறது. நாமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட பரிசுத்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நமக்குள்ள மாம்ச சிந்தைகள் இருக்கவே கூடாது. மாம்சீகத்திலே நாம் எதுவுமே செய்யவே கூடாது. பரிசுத்த சிந்தை. ஆமென். 2 கொரிந்தியர் 13:12 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்களும் நானும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சகோதரிகளே, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கா? சகோதரர்களே, உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கா? திருச்சபையிலே அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்திலே நாம் அப்படி நடந்து கொள்ளுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு சத்தியங்கள் கேட்டாலும் கசப்பு தன்மை வெளியே போகவில்லை. எவ்வளவு ஆராதனைகள் நாம் செய்தாலும், எத்தனை பாடல்கள் நாம் பாடினாலும், எத்தனை விதமான போதகங்களை நாம் கேட்டாலும், அந்த பரிசுத்தத்தோடு கூட கையாளுகிற அந்த விஷயங்களிலே நாம் குறைந்திருக்கிறோம். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாரும் யாரு? சகோதரிகள், சகோதரர்கள். நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென். ஆகவே சிறியவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி
நம்முடைய சபைகளில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், எவ்வளவு தாழ்மை உள்ளவராய் நடந்து கொண்டார், எவ்வளவு அன்புள்ளவராய் நடந்து கொண்டார். அதே தாழ்மையும் அன்பும் நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை கூட படிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் அப்படி பேசுகையில் கூட்டமாய் வந்தார்கள். முன்னே 12 வரையில் ஒருவனாகிய யூதாஸ் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். அப்புறம் இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். முத்தத்திலே பலவித முத்தங்கள் உண்டு. அல்லேலூயா. முத்தமிடுதலே பலவிதமான முத்தங்கள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது பரிசுத்த முத்தம், இது முக்கியம். இந்த இடத்துல இன்னொரு முத்தத்தை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன முத்தம்னா காட்டி கொடுக்கிற முத்தம். காட்டி கொடுக்கிற முத்தம். இயேசுவை 12 சீஷரிலே ஒருவர் பேர் யூதாஸ். அந்த யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததாக வேத சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷர் குமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வெளிப்படையாக அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியல. காசுக்காக, பணத்திற்காக, பொருளுக்காக, பதவிக்காக இன்றைக்கு காட்டி கொடுக்கிற மாயமாலமான முத்தத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சில பேர்லாம் இருக்கிறாங்க, ஐயா அப்படின்னு வந்து முத்தம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவையே முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளாந்திருப்பான் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவையே வந்து முத்தம் பண்றாங்க. சில சொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்க. சில பேர்லாம் வந்து அடையே முத்தம் விடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ ஒரு முறை முத்தம் பண்றது, என்னடா பார்த்தா ஜாக்கிரதையா இருக்கணும். தலைவனையே காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுல? முத்தத்தினாலே தலைவரையே காட்டி கொடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இந்த உலகம் வந்து காட்டி கொடுக்கிற உலகம். 12 பேர்ல ஒருவன் இருந்தான். சும்மா நைஸா பழகிறது. உள்ள அவ்வளோ வந்து பகையை காட்டி கொடுக்கும்படியாக வருகிற பின்னாடி ஒரு குரூப்பே வருது. அவன் பின்னாடி நான் யாரை முத்தம் எடுக்கணும் அவர்தான். என்ன சொல்லிட்டான்? நான் யாரை முத்தம் எடுக்கணும் அவர்தான் இயேசு. 12 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் யாரை முத்தம் பண்றேனோ அவர்தான். அவரு நீங்க பிடிச்சிக்கலாம். 30 வெள்ளி காசு பணம் கையில வருது. பண ஆசை இல்லாதவளாக இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள். இயேசு எவ்வளவு பெரிய வேதம். காசுக்காகவே இயேசுவை காட்டி கொடுத்த உலகம். யூதாசின் ஆவிகள் சபையில இருக்கக்கூடாது. யூதாசின் ஆவிகளை சபைகளில் துரத்த வேண்டும். குடும்பங்களிலே அது சீரழித்து விடும். ஏமாற்றுகிறதான, காட்டி கொடுக்கிறதான, பழி வாங்கக்கூடியதான, பதவி ஆசை, பண ஆசை, இப்படிப்பட்ட இந்த ஆவிகளிடத்திலிருந்து நாம விலகி இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட இந்த காரியம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார் என்றார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக மக்கள் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாரையும் நம்பிவிடக் கூடாது. நல்லவங்க தான் அந்த அசுத்தாவிக்கு இடம் கொடுக்கிறாங்க. பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விலகி போறார்கள்.
அவங்களுக்கு தெரியல. சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்தான் என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் யூதாசுக்குள்ளே என்ன செய்தான்? புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் புகுந்த உடனேதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. மிகுந்த கவனமாக நாம் காரியங்கள் கையாள வேண்டும். அடுத்ததாக ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14வது வசனத்தை அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். முத்தமிட்டு போனாள். அல்லேலூயா. இங்க ஒரு முத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. நகோமிக்கு 2 மருமகள்கள் இருந்தாங்க. பிள்ளைகள், தன்னுடைய மகன்கள் இறந்து போனார்கள். திருமணம் முடிச்ச அந்த ஓர்பால் ரூத்தும் விதவை ஆயிட்டாங்க. இப்ப நகோமி கூப்பிட்டு சொல்றாங்க, இனி என்னிடத்துல பிள்ளைகள் இல்லை, உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள, உங்க வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், என்னை விட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லி நகோமி 2 மருமகள்களையும் அழைத்து சொல்லும் போது உடனே ஓர்பால் என்ன செய்தா தெரியுமா? முத்தமிட்டாள். அல்லேலூயா. இதுக்குதான் காத்து நின்றான் இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. புருஷன் என்ன செய்தாரு? இறந்து போயிட்டார். புருஷன் இறந்து போயிட்டார். மாமியோடு கூட இருக்கிற மாமியாரோடு நல்ல மாமியார். அல்லேலூயா. அவங்க யாருங்க? நகோமி ரொம்ப நல்ல மாமியார். மருமக பிள்ளைகளுக்காக ஏதாயிரம் கவலைப்பட்டு, ஏன் எனக்கு பின்னாடி இவங்க வரணும், ஒரு வாழ்க்கையை இவங்க அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல நல்ல குணத்தோடு தான் சொன்னாங்க. நல்ல ஒரு இதோடு தான் அவங்க தன் பிள்ளைகளுக்கு, மருமக பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. அந்த நல்ல விஷயங்கள் கூட எப்போ கிடைக்கும், எப்போ வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தி இருக்கு. 2 பேர்ல ஒருத்தி போகவே கூடாது, மாமியார் விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தி ரூத்து. மாமி எவ்வளோ சொல்லிப்பாங்க, நீ போமா, நீ போயிட்டு. மோவாபிய ஸ்திரீகள் 2 பேரும் அவங்க பெத்லகேம் விட்டு தான் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. பஞ்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே கணவரை இறந்துட்டாரு, பிள்ளைகளை இறந்துட்டாங்க. சூழ்நிலை அவங்களுக்கு எதிராக இருந்தது. எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய மருமக பிள்ளைகளை, நீங்கள் வெளியே போங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பும் போது இந்த ஓர்பால் 2 பேரும் பாருங்க எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். 2 பேரும் என்ன செய்யறாங்க? அழுகுறாங்க. எல்லாரும் 3 பேரும் அழுகுறாங்க. அல்லேலூயா. ஆனா அழுத உடனே ஓர்பால் அப்படி அழுதுனே போய் தன் மாமியை கட்டி பிடிச்சி அப்படியே கன்னத்துல முத்தமிட்டு, கன்னத்துல கட்டி அழைச்சி அப்படியே முத்தமிட்டு அவங்க உடனே போயிட்டாங்க. இது என்ன முத்தம்னா? பிரிந்து போகிற முத்தம். அல்லேலூயா. இது என்ன முத்தம்? பிரிந்து போகிறதான ஒரு முத்தம். சில பேர் எல்லாம் பிரியும் போது ஊருக்கு திரும்பி போகும்போது என்ன செய்வாங்க? கட்டி அணைச்சி முத்தமிடுவாங்க. அதனால ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு, கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபை நகோமி என்பது சபையுடைய ஐக்கியம். சபையில என்ன துன்பங்கள் வந்தாலும், சபையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சபையில நிலைத்திருக்கணும் தவிர முத்தமிட்டு போகக்கூடாது. ஆமென். நகோமி என்பது திருச்சபை, ஓர்பால் என்பது விசுவாசி. இந்த திருச்சபையிலே என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன ஒரு சோர்வுகள், பலவீனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சபைக்குள்ள வந்தாலும் சரி, நீங்கள் சபையில நிலைத்திருக்கணும் தவிர சபையுடைய ஐக்கியத்தை விட்டு ஒரு நாளும் வெளியேறவே கூடாது. பிரிந்து போகிறதான அந்த ஆவி
ஒருவன் கலப்பையின் மேல கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டு. இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போவதற்கான காரணம் என்னன்னா உலக ஆசை, உலக சிநேகம். உன் இருதயம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் உன் பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாமும் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவி ஆத்மாவும் எங்க இருக்கிறோம்? சபையில இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை பிரிந்து போகிறார். ஆகார் வந்து ஓடி போறார், சாராளை விட்டு ஓடி போறார். அங்கே வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து தோன்றுகிறார், கேட்கிறார், போலீஸ்கார் மாதிரி கேட்கிறாரு, எங்க இருந்து வர, எங்க போற? நைட்ல நாங்க வந்து சில வேலை ஊழியத்துக்கு போயிட்டு நைட்ல 12 மணி 1 மணிக்கு வருவோம். நிறைய டிராபிக் போலீஸ் இருப்பாங்க. 2 கேள்வி கேட்பாங்க, எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்க? அல்லேலூயா. 2 கேள்வி கேட்பாங்க, எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்க? ஐயா நாங்க ஆம்பூர்ல மீட்டிங் முடிச்சுட்டு இப்ப வேலூருக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி செக் பண்ணிட்டு வாங்க, உடனே எழுதிக்குவாங்க, நம்பர் எல்லாம் எழுதிங்கன்னா அது அவங்களுடைய டியூட்டி. அல்லேலூயா. இப்போ வந்து ஆகார் வெளியே போறாங்க, வீட்டு விட்டு போறாங்க. அங்க ஒரு போலீஸ்கார மாதிரி தேவதூதன் நிக்கிறாரு. ஆகாரே ஆகாரே எங்க இருந்து வர, எங்க போற? அல்லேலூயா. நான் வந்து இங்க இருந்து வரேன் ஐயா, ஆனா எங்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆகார் வீட்டுல இருந்து அந்த சாராளுடைய வீட்டுல இருந்து நான் ஓடி போறேன் அப்படின்னு. சரி சரி, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை கண்டு நீ ஓடி போக கூடாது, ஆண்டவர் சொல்ற வரைக்கும் நீ அங்க போய் அடங்கி அப்படிங்க. அங்க போய் திருப்பி அனுப்புறாருங்க ஆண்டவரு. எங்க இருந்து நீ வந்து அங்கேயே திருப்பி போ, இந்த மாதிரி எல்லாம் ஓடி போக கூடாது, அடங்கிடு அப்படின்னு சொல்றாரு. இந்த அடக்கம் தான் அநேகருக்கு இல்ல. அடக்கம், அமைதி, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், தாங்கிக் கொள்கிறதான அந்த இருதயத்தை ஒரு சக்தி, பொறுத்து கொள்கிறதான மனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். எடுத்த உடனே ஓடி போறது, நான் வீட்டுக்கு வெளியே போறேன், நான் வீட்டு விட்டு போறேன், எனக்கு வேணாம், அல்லேலூயா, நான் இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ இருந்துதான் ஆகணும். அல்லேலூயா. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இது ஜப வீடு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உனக்கு வச்சுட்டார், நீயாகவே முடிச்சுட்டு போக கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பிரிந்து போகிற சில பேர் சுபாவம், எப்போ வெளியே போலாம், என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும், சாக்கு போக்கு சொல்லிட்டு போனமே, இதாயில மக தேர்னா சாத்தா வந்துடுவான். அப்படி நினைக்கும் போது நான் தான் உங்க கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜாக்கிரதைக்காக நான் சொல்லுகிறேன், மன தெளிவுள்ளவர்களாக இருங்கள். அழுத்தம் கொடுக்கிறாங்க, இருக்க முடியல, டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சாதான் வெளியே வந்துட்டு ஆகார் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எங்க பிரச்சனை இருக்கிறதோ அங்க இரு. அல்லேலூயா. இரு. கர்த்தர் சொல்லுங்க, அங்க போய் இரு. சபையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபையில கர்த்தர் உங்களை வச்சிருந்தா ஒரு நாளும் வெளியே போறதுக்கான ஒரு காரியத்தை எண்ணம் வரவே கூடாது. அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே ஜபம் பண்ணி அதை துரத்தணும், அந்த ஆவியை துரத்தணும். அது என்ன ஆவின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஓர்பாலின் ஆவி. அல்லேலூயா. என்ன ஆவி அது? ஓர்பாலின் ஆவி. ஓர்பாலின் ஆவியே, ஓடுகிற ஆவியை வெளியே போ இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஓடி போகிற ஆவி இல்ல நம்முடைய ஆவி எல்லாம். அல்லேலூயா. அம்மா அப்பா விட்டு ஓடுறது, பாஸ்டரை விட்டு ஓடுறது, சபையை விட்டு ஓடுறது, ஆண்டவரை விட்டு ஓடுறது. எங்க ஓடுவேன்? எங்க ஓடினாலும் ஆண்டவனை பிடிப்பாரு. அல்லேலூயா. எங்க ஓடினாலும் ஆண்டவனை பிடிப்பாரு. ஓடுகிற ஆவி இருக்கிறது, அடங்கி இருக்கிறவங்க. அல்லேலூயா. ரூத், அவங்களுக்கு மாம்சம் இல்லையா? அவங்களும் உன்ன போல பெண்ணு தானே, ஓர்பாலே, ஒரே ஊரு தானே. அவங்க மாத்திரம் எப்படி வந்து அடங்கி இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, பொறுத்து இருக்கிறாங்க, சகிக்கிறாங்க. எத்தனை பேர், எவ்வளவு பேருக்கு என்னென்ன பேசி இருப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க.
4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அவர் எதை குறித்து கவலைப்படல. உறுதியாக ஆண்டவர் சமூகத்துல நீங்களும் நானும் என்ன நடந்தாலும் உறுதியாக இருக்க வேண்டும். ஐக்கியத்துல உறுதியா இருக்க வேண்டும். அன்பில உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்துல உறுதியாக நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம ஒரே மாதிரி. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசி. லூக்கா சுவிசேஷம் 7:38. அவருடைய பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பாவியான ஸ்திரீங்க. அவங்க 17:37 அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னால் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நினைத்து பாருங்க, பாதங்களின் அருகே நின்று கொண்டிருக்கிறாங்க. எங்க நிற்கிறாங்க? பாதங்களின் அருகே நின்று கொண்டிருக்கிறாங்க. பாதங்களை தன் கண்ணீராலே நினைக்கிறாங்க, தன் தலைமயிரினாலே துடைக்கிறாங்க. இந்த பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுறார். அல்லேலூயா. 47வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 40. அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்புட்டார். அல்லேலூயா. இவ பாவியான ஸ்திரீங்க. ஊர் உலகத்துல எல்லாமே பாவியான ஸ்திரீ, பாவத்துல இருக்கிறவங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் அவருடைய ஏசப்பாவுடைய பாதத்தை அருகே நின்று பாதத்தை தொட்டு கண்ணுல நினைக்கிறதே மற்றவங்க வேற மாதிரி பேசுறாங்க. ஐயோ பாவியாச்சு, ஐயோ இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிறவள் யார் என்று இவருக்கு தெரியாதா? சீஷர்களுக்குள்ள பேசுறாங்க. இவனோ பெரிய மகா பரிசுத்தவான்கள் மாதிரி இயேசு கிறிஸ்து பாவின்ற மாதிரி பேசுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை தொடுகிறவள் யார் என்று இவருக்கு தெரியாதா? இந்த ஊர்ல இவள் பாவியான ஸ்திரீயாச்சே அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்றாங்க. பாவிதான், ஆனால் மனம் திரும்பிட்டார். ஆமென். பாவியான ஒரு சகோதரி, ஆனால் அவளுடைய வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய பாவங்கள். ஆண்டவர் சொல்றார் 47ஆம் வசனம், இவள் செய்த அநேக பாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1-2 பாவங்கள் இல்லை, அநேக பாவங்கள் தான். ஆனால் அதிக அன்பு கொடுத்தார். பாவம் எங்க இருக்கிறதோ அங்கே அதிக அன்பு இருந்தது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். பார்த்த உடனே தீர்ப்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ட உடனே தீர்ப்பு கூறாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிதானித்து பேச வேண்டும். அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. மனம் திரும்பினால் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார். தன் பாவங்களை நினைத்து வருந்துகிறாள். மனம் திரும்புகிறாள். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடுகிறாள். அந்த கண்ணீர் நேராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுகிறது. குனிந்து பாதத்தை அவள் விழுந்து அழுகிறாள். மனம் வருந்தி அழுது 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 ஆண்டவர் சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அந்த கண்ணீர் எல்லாம் பேசுகிறது, நான் பாவி, என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவர். அநேக பாவங்கள் செய்திருந்த கண்ணீரிலே அவ்வளோ ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களையும் என்னை நியாயம் தீர்க்கும்படியாக ஆண்டவர் இங்கே வரவில்லை. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
எப்போ நம்முடைய பாவத்தை குறித்து நம்ம வருந்தி ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்தோமோ அப்பவே ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறிவிட்டோம். ஏசப்பா அவனை நேசிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். இன்னும் உலகம் பாவி பாவி என்றுதான் நம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரோ இரத்தத்தால் நம்மளை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அந்த பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு தெரியும் நீதிமானாக நாம இருக்கிறோம். ஆனா எத்தனையோ பாவங்கள் செய்த பாவிகள் இன்னைக்கு மனம் திரும்பி கொண்டுதான் இருக்கிறாங்க. வேசிக்காரரும் விபச்சாரக்காரரும் பரலோகத்திற்கு உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? உங்களை விட அவங்க மனம் திரும்புதலை முந்தி கொண்டார்கள். ஆமென், ஆமென். உங்களை விட அவங்க மனம் திரும்புதலே முந்தி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறாங்க. மனம் திரும்புதல் அவ்வளவு வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது, நாம் இன்னும் பார்க்கவில்லை. அநேக கள்ளர்கள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அநேக பாவிகள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அநேக அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அது தூரத்தில் நின்று அவன் பாவி பாவி என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? 47 நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது அந்த சகோதரியுடைய உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். இனி அவங்க ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது. ஆண்டவரத்துல வந்து அறிக்கை செய்து விட்டு போயிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவர் சமூகத்திலே முத்தமிட வேண்டும். இது எப்படிப்பட்ட ஒரு முத்தம் தெரியுமா? அன்பின் முத்தம். பாவத்துக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்குகிறதான ஒரு அன்பின் முத்தம். உலக பிரகாரமாக அன்பு கூறும். ஆண்டவர் ஒரு தெய்வீக அன்பு. இந்த மகள் தெய்வீக அன்புக்காக ஏங்கினார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய அன்புக்காக ஏங்கின ஒரு சகோதரி, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த சமூகத்திலே அன்பிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆகவே நாமும் ஒருவருக்கொருவர் தேவ சமூகத்தில் அன்பின் முத்தங்களை இட வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி. சங்கீதம் 2ஆம் அதிகாரம். கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை முத்தம் செய்யுங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கும்படி டக்குன்னு வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை யாராவது திடீர்னு நம்ம மேல கோபமா இருந்தாங்கன்னா ஓடி போய் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? நைஸ் பண்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அம்மா கோபமா இருக்கிறாங்க, அப்பா கோபமா இருக்கிறாங்கன்னா சதாவு மடி மாறி மாறி அது அந்த கோபத்தை போக்குறதுக்காக மடி மேல ஓடி விழுந்து கத்தி அணைச்சு நமக்கு முத்தம் கொடுத்தாங்கன்னா அந்த கோபம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அது இந்த அளவுக்கு ஞானமா கை கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் நம்முடைய ஆண்டவர் நம்ம கோபமா இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? முத்தம். தேவ கோபாக்கினை இந்த உலகத்தின் மேல் வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மேல் வருகிறது. இந்த நியாய தீர்ப்புல நாம தப்பித்துக் கொள்ளணும். ஒன்று மாத்திரம் செய்யணும், ஓயாமல் இயேசுவை ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும். அதான் முத்தம். ஆமென், ஆமென். அதுதான் முத்தம். ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் முத்தம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்த முத்தம். இரண்டாவது காட்டி கொடுக்கிற முத்தம். மூன்றாவது பிரிந்து போகிற முத்தம். நான்காவது அன்பின் முத்தம். மனம் வருந்தி ஆண்டவர் சமூகத்திலே சகோதரி போல அன்பின் முத்தம். அடுத்ததாக இந்த இடத்துல என்ன வாசிக்கிறேன்னா, தேவனை நாம பாதத்தை இந்த 12ஆம் வசனத்தை அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அவரை சேமிக்கணுங்க. அவரை ஆராதனை செய்யணும், அவரை தொழுது கொள்ளணும். நம்ம அவரை தொழுது கொள்ளணும்னா பிரச்சனையே இல்லை. சபைக்கு வந்துடுங்க,
நேரத்தோடு வந்துருங்க, ஆராதனைக்கு வந்துருங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, ஆராதனை செய்யுங்க, பைபிள் படிங்க. இதான் அவர் முத்தம் செய்யுது. ஆண்டவருடைய கோபம் எப்போ தனியும்? நீ தேவ சமூகத்துல எப்போ நம்ம விழுந்து கிடக்கிறோமோ அப்பவே ஆண்டவர் மன்னிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்துருங்க, ஆண்டவர் சமூகத்துல விழுந்துருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, சில வேலை ஆண்டவர் வழியிலேயே போட்டு தள்ளத்துக்கு நிறைய பேர் பார்த்தாரு. ஏன் அப்படிப்பட்ட மோசையே வழியில கொண்டதுக்கு பார்த்தாரு. தேவத்துவம் அடிக்க பார்த்தார். மோசையே போட்டு தள்ளத்துக்கு ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் கோபப்படுத்தக்கூடாது. நீங்களும் நானும் கோபப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய மனைவி டெக்னிக்கா கையாண்டு அந்த கோபத்திலிருந்து அவங்களை காப்பாத்திட்டாங்க. அவங்க மனைவி தான் காப்பாத்தினாங்க மோசை. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நாமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யணுங்க. பிரியமான ஆராதனை செய்யணும். அதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல எழுதப்பட்டிருக்க இந்த வசனத்தை வாசிக்க பாருங்க சீக்கிரம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை செய்யணுங்க. இதுதாங்க தேவ கோபாக்கினை. நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை எப்போ செய்றீங்களோ அப்பவே உங்க குடும்பத்தில இருந்து அந்த கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருக்கவே கூடாது. கோபத்தை தணிய வேண்டும் என்று சொன்னார். என்ன செய்யறது ஐயா? ஆலயத்துக்கு வா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும், துதி ஸ்தோத்திரங்களை பலிகளை ஆண்டவருக்கு ஏறடு. ஆண்டவர் உண்மையில ஆமென். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு தேவ தூதர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. நீங்க வழியிலே போகும்போது எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது, எந்த விபத்தும் உங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் உங்களை நேர்த்தியாக பாதுகாப்பார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை காக்கிறவர் உறங்காது. உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வேண்டும், குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறோம். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பார். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆராதனை செய்துதாங்க இந்த முத்தம். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை ஆராதனை செய்ய அவங்க எல்லாம் கர்த்தரை முத்தமிட்டு கொண்டிருக்கிறாங்க, வேதத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆராதனை மாத்திரம் வேண்டாம் என்று ஒதுக்கி விடாதீங்க. எந்த சூழ்நிலை ஆராதனைக்கு வந்துருங்க. வியாதியா இருந்தா கூட இங்க அமைதியா உட்காருங்க. ஆராதனை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விடாதீங்க. என் ஜனங்களை போக விடு. பார்வோனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை போக விடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அந்த விஷயத்துல வைராக்கியமா இருப்பார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறதான ஒரு காரியத்தை நாம் முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதன்மையாக வந்துவிடுங்கள் ஆராதனைக்கு. சீக்கிரமாய் வந்துவிடுங்கள் ஆராதனைக்கு. தேவனுக்கு பரிசுத்த அந்த சிந்தையுடன் அலங்காரத்துடன் கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கும். 27. என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். முத்தின முத்தம். அல்லேலூயா. இது ரகசிய முத்தம். இது என்ன முத்தம்? யாருக்கும் தெரியாம. இந்த இடத்துல யோபு என்கிறதான தேவ மனுஷன் தன் வாயினால கூட பாவம் செய்யாதவர். அவரு தன் வாய் உதட்டினால கூட என்ன செய்ய அவரு
தன் உதட்டு அளவு கூட அவர் பாவம் செய்யலன்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு உத்தமன், உத்தம புருஷன், சன்மார்க்கன், பொல்லாப்பை விட்டு விலகிற தேவ மனுஷன். அந்த மனிதன் என்ன சொல்றாருன்னா, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, மயக்கம், உலக மயக்கம், பெண்ணாசை, மண்ணாசை, அந்த ஆசை, இந்த ஆசை, என்ன ஆசை, மயக்கப்பட்டு. எல்லாம் என்ன பாருங்க, மயக்கப்பட்டு. என் வாய் என் கை, என் வாய் என் கை, மயக்கப்பட்டு என் வாய் என் கையே பாருங்க, கையை முத்தி செய்து உண்டானார். என் வாய் என் கையை முத்தி செய்து உண்டானார். ரகசியமாய் மயக்கப்பட்டு. எல்லாரும் கவனிக்கணும், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைங்க. உலக சிநேகமும் மாம்சீகமும் நமக்குள்ள வரவே கூடாது. சாத்தான் தூண்டுவான், தூண்டுவான். உங்களுக்கு புரியணுமா? முதல் வசனத்தை படிங்க. 31ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? இதுதான் மயக்கப்பட்டு, என் மனம் மயக்கப்பட்டு, என் மனம் மயக்கப்பட்டு. ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான். தேவனோட நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம். ஏசப்பாவோட நம்ம எப்படி திருமணத்துல கணவன் மனைவி ஒப்பந்தம் பண்ணிருக்கிறாங்க. நீ இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வீகமான ஒரு உறவு, ஒரு தெய்வீகமான ஒரு ஐக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேலையில் நாம் கவனமாய் கேட்கணும். இன்னும் பாருங்க, 9வது வசனத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, நிறுத்துங்க, மயங்கி என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? கவனிக்கணும். பிணம் எங்கேயோ அங்க என்ன வரும்? கழுகு வரும். இதனுடைய அர்த்தம் என்ன? மாம்சம். பிணம் என்று சொன்னது என்னது? மாம்சம். இந்த மாம்சம் எல்லாம் எங்க இருக்கிறதோ அங்க எல்லாம் கழுகு வந்து கொத்தும். அல்லேலூயா. மாம்சம் எங்க இருக்கிறதோ அங்க கழுகு வரும். கழுகு வருதுன்னு சொன்னா நீ மாம்சத்துல இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. கழுகு தேடி வருதுன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? மாம்சத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்குதான் யோபு என்கிற பக்தன் என்ன சொல்றாருன்னா, 31:27 என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தம் செய்தது உண்டானால். அல்லேலூயா. இது பாவ ரகசியத்திலே இருக்கக்கூடிய முத்தம். அல்லேலூயா. பாவ ரகசியம். ஒருவேளை ரகசிய பாவங்கள் நமக்குள்ள இருந்தால் இந்த வேலையை நம்ம விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாதொரு ரகசியமான பாவத்திலே நம் அறியாமல் தெரியாமல் தேவனுக்கு தெரியாது சொல்ல முடியாது. அவருடைய கண்கள் எல்லா இடத்திலும் உலாவிக் கொண்டு தெரியும். தேவனுடைய கண்கள் எல்லா எவ்விடத்திலும் கர்த்தர் உலாவிக் கொண்டு தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கிறோம். என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லா கவனிக்கணும். 4 சுவருக்குள்ள ஒருவேளை நம்ம வெளியில பப்ளிக்கா நமக்கு தெரியலனா கூட 4 சுவருக்குள்ள நம்முடைய மனம் மயக்கப்பட்டு சந்தோஷமா அந்த பாவத்தை நிமித்தம் வரக்கூடிய சந்தோஷத்தில இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஆமென். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதிகமாக உங்களை நேசிக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட வசனங்களை நமக்கு
அன்போடு கூட ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ரகசிய பாவங்களிலே சகோதரனே சகோதரியை நீ ஈடுபடாதே. ரகசிய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்திலே பேசி நான் அது உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவைகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செல்போன்ல பார்க்கக்கூடிய ரகசிய பாவங்கள், யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி ரகசியமா நடந்து கொள்ளுகிற ஒரு காரியங்கள், என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்திட்டால் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் இன்றைக்கு சபையில் இருக்கிறார். நம்ம சபையில் இருக்கிறதுனால எல்லாம் பேசுறார் ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம திருச்சபையில் இருக்கிறாங்க ஆவியானவர். ஆவியானவர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். ஆகவே நீங்களும் நானும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை முத்த. ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது என்ன முத்தம்? பரிசுத்த முத்தம். இரண்டாவது முத்தம் சொல்லுங்க, காட்டி கொடுக்கிற முத்தம். மூன்றாவது பிரிந்து போகிற முத்தம். அடுத்தது அன்பின் முத்தம். அடுத்தது ஆராதனை செய்கிற முத்தம். அடுத்தது என்ன சொன்ன கடைசியா? ரகசிய பாவத்தின் முத்தம். எத்தனை ஆச்சு? 6 ஆயிடுச்சா? கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல. ஈசாக்கு வயது சேர்ந்து கண்கள் மங்கி போச்சு, பலன் குறுகி போச்சு. அவர் கடைசி காலத்துல வந்துட்டாரு, ஆண்டவரோடு போயிட்டு போறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசைன்னா, நல்ல உணவு சாப்பிடணும். சில பேருக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வா நாக்கு மறுத்து போச்சுப்பா, கொஞ்சம் கறி வாங்கினோப்பா. அல்லேலூயா. பெரியவங்க சொல்றது கேட்டிருக்கீங்களா? எங்க பாட்டியெல்லாம் சொல்லிக்கிறாங்க, கொஞ்சம் கறி வாங்கி கொடுப்பா. அவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க, சும்மா அந்த செய்யறாங்களே அது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சாப்பாடு உள்ள இறங்கணும். அதுக்காக அந்த வாசனைக்காக அவன் கேட்கறான். அப்போ ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, மூத்த மகன் ஏசா கூப்பிடு. ஏசா, இங்க வாடா செல்லம். என்னப்பா, நீ வனத்துக்கு போடா, வேட்டையாடிட்டு எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுடா. என் வாய் ஒரு மாதிரியா இருக்குது. புரியாப்பா. உடனே ஏசா என்ன செய்யறான், அப்பாவுக்கு நல்லதனமாக கீழ்ப்படிந்து வனத்துக்கு போயிட்டு ஒரு மான் என்ன செய்தாரு, வேட்டையாடுறதுக்கு வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. அவன் அது வல்லவன் அவன். அதனால அப்பா அவனை அனுப்புறாரு, நீ போடா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் சொன்னது யாரு கேட்டாங்கன்னா, ரெபெக்கா என்ன பண்ணாச்சு கேட்டாங்க. இவங்க இளைய பையன் மேல ரொம்ப பாசம். அல்லேலூயா. அப்பா பெரிய பையன் மேல பாசம், அன்பு. ஏன்னா அவன் வேட்டையாடிட்டு எல்லாம் சமைச்சு கொடுக்குறாள். அதுக்காக இந்த அம்மா என்னதான் இருந்தாலும் பையன் எனக்கு அடுப்பாங்காட்டில் வேலை செய்யறான். அல்லேலூயா. என் கூட என்ன செய்யறான், கூழு காசுனா சமைக்கிறான், ஹெல்ப் பண்ணா, நான் சொன்னதெல்லாம் கேட்கறான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சின்ன பிள்ளை மேல கொஞ்சம் பாசம் ஆயிடுச்சு. அப்ப சின்ன பிள்ளை கூப்பிடுறாங்க, யாக்கோபே இங்க வாடாக்கண்ணா, என்னம்மா தேவ அப்பா இந்த மாதிரி எல்லாம் சொன்னாருடா, உன் அண்ணனை ஆஸ்வதிக்க போறாரா, அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கிறா, அந்த ஆசீர்வாதம் உன் மேலதான்டா வரணும். என்னம்மா சொல்ற? ஆமாடா, உன் அண்ணன் போயிருக்கிறான், வனத்துக்கு போயிருக்கிறான், வேட்டையாடிட்டு வர போயிருக்கிறான். அதுக்குள்ளே நீ என்ன செஞ்சிரு, உங்க அப்பாட்ட போயிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிடுறா அப்படின்னா. அது எப்படிமா முடியும்?
ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன் அப்பா கிட்ட, அப்பா என்னை வந்து சபிச்சிருவாரு, நான் போக மாட்டேன். டேய், நான் சொல்றதை மாத்திரம் கேள்வி, பிடிவாதம் பண்ணாரு. நான் சொல்றதை கேட்பியா? சரியம்மா, நீ சொல்றதை கேட்கிறம்மா. சரி, ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து நான் அடிச்சு என்ன செய்யறேன், உங்க அப்பா வாய்க்கு ருசியா செஞ்சிடறேன். நீ அதை வண்ண வரத்துக்குள்ளே நீ போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு வந்து. இதுதான் விஷயம். ஒரே குடும்பத்துல நடக்கிற ஒரு காரியம். அண்ணன்காரன் போயிட்டான் வேட்டையாடுறது. அம்மாக்காரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அப்பாவுக்கு வாய் ருசி அவருக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரிந்தாங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சு நல்ல சுவையாக பண்ணி பையன்கிட்ட கொடுத்து நேரா நிற்கிறாப்பா, உங்க அப்பா உட்காந்துட்டு போ உள்ள போ. ஐயோ எனக்கு பயமா இருக்குதுமா, எங்க அண்ணன் மேல எல்லாம் முடி ரொம்ப இருக்கும், ரோமம் அதிகமா இருக்கும், எனக்கு இல்லையேன்னா ஆட்டுத்தோலை போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆட்டுத்தோலை போது, உனக்கு எப்படியாக வந்துருந்தா போடா, தைரியமா போடா அப்படின்னு இவன் நடு நீக்கினே என்ன செய்யறான், உள்ள போறான். உள்ள போன பிறகு அப்பா யார் அங்கேன்னு கேக்குறாரு, யார் அங்கே வந்திருக்கிறதுன்னு கேக்குறாரு. கண்ணு தெரியாது, அவர் வயசாயிடுச்சுல. இவன் என்ன சொல்ற, யாக்கோபு போனா ஏசா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். ஏசா வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே, அண்ணா பாப்பா மகனே, இவ்வளவு சீக்கிரம் உனக்கு கிடைச்சிருச்சாப்பா, ஆண்டு கொடுத்துருக்காரு உனக்கு இவ்வளவு சீக்கிரம், கொண்டு வாப்பா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது, இல்லப்பா நீ வந்து பொருள் வந்து யாக்கோபு பாதிக்குது அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கண்டுபிடிக்கிறார், பொருள் யாக்கோபு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, இல்லப்பா நான் தான் வந்துக்கிறேன்னா, அப்ப நான் வந்து என்ன முத்தமிடு, என்ன செய். அப்பா வயசான காலத்துல பிள்ளையை கூப்பிட்டு என்ன முத்தமிடுறான்னு கேட்கிறார். என்னை கட்டி அணைச்சு எனக்கு முத்தம் கொடுப்பா கண்டத்துல அப்படின்னு கேட்கும் போது, இவன் கிட்ட போட்டு பயப்படுறான். இவன் முத்தம் செய்ய கிட்ட போகும்போது அப்பா அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்தார். இந்த டெக்னிக் யார் கொடுத்தது? அம்மா கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. சரி, தடவி பாக்குறாரு. அப்ப கூட அப்பா கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு பாரு. தடவி பாக்குற யாக்கோபு சின்னவன், கொஞ்சம் அவன் வந்து இதெல்லாம் பண்ணுவான், தந்திர வேகலாம்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து தடவி பார்த்தா, ஆமா ஆமா மூத்த பையன் தான் சொல்லிட்டு சாப்பிட்டு அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. இது என்ன முத்தன்றீங்க நீங்க? ஏமாத்துற முத்தம். அல்லேலூயா. நிறைய பேர் ஏமாத்தி தான் என்ன பண்றாங்க, மத்தவங்களை ஏமாத்தி முத்தமிட்டு நைஸ் பண்ணி எல்லாம் வாங்கிக்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். எதை விதைக்கிறோமோ, நம்ம என்னென்ன விதைக்கிறோமோ அதை அந்த உலகத்தை அறுப்போம் என்பதை மறந்துடாதீங்க. சரி கட்டப்படும், நம்ம செய்யறதெல்லாம் ஆண்டு சரி கட்டுவார். அதுக்கு பின்னாடி ஏசா வரான், அப்பான்னு கூப்பிடுறான். யாருன்னு கேட்கிறாரு, ஏசான்றான். இப்ப முந்தி வந்தது யாருன்னு கேட்கிறாரு. என்னப்பா சொல்றீங்க? நான் இப்பதான் வரேன் அப்படின்னா. இப்பதான் வரியா? இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு முத்தம் கொடுத்து சாப்பாடுலாம் நல்லா கொண்டு வர சமைச்சு அவனை சாப்பிட்டு அவனை ஆசீர்வச்சிட்டேனே அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, அப்ப உனக்கு முன்னாடி வந்து உங்க தம்பி தந்திரமா வந்து என்னை ஏமாத்திட்டான்ப்பா, தந்திரமா வந்து என்னை ஏமாத்திட்டான்ப்பா. அன்னைக்கு ஒரு முறை கூழுக்காக நான் ஏமாந்துட்டேன், இப்போ அந்த இந்த ஆசீர்வாதத்தை என்னை ஏமாத்திட்டான், என்ன செய்யுதுப்பா, என்னை ஆசீர்வதிப்பா, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையாப்பான்னு கேட்கிறேன். இல்லப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொண்டு அவன் அழுகுறான், ரொம்ப அழுகுறான். அப்பா காலில் விழுந்து அழுது முத்தமிடுறான். தாயில் ஒண்ணு கொடுங்கப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2-3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்தவனுடைய பொருள் மேல ஆசைப்படாது, அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்தை அபகரித்துக் கொள்ளக்கூடாது, பிறருடைய ஆசீர்வாதத்தின் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்தவன் கையில இருக்கிறது ஏமாத்தி வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா யாக்கோபு 20 வருஷம் மாமனார் வீட்டை ஏமாந்தான். அல்லேலூயா. இவன் என்ன விதைச்சாலும் அங்க போய் அறுக்கிறான். நீ வல்லவனா, உன்னை விட வல்லவன் ஒருத்தன் கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீ ஏமாத்துறனா, உன்னை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வச்சிருக்காரு. வந்துடாதீங்க. ஏமாத்தி தான் நம்ம இருக்கணும் அப்படி இல்லை. அப்பா கண்ணு தெரியல பாவம். அம்மா வந்து ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வரணும், அது தேவ சுத்தமா கூட இருக்கல, நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட நம்ம கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான கட்டணை
இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கவனமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த முத்தத்தோட சகோதரர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்த வேண்டும். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த முத்தத்தோட ஒருவரை ஒரு அன்பு செலுத்த வேண்டும். காட்டி கொடுக்கிற முத்தம், முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி பிரிந்து போகிறதான ஒரு முத்தம். பலவிதமான முத்தங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற அந்த முத்தமிட வேண்டும். ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஒரு முத்தம். இயேசுவை அந்த சகோதரி முத்தமிட்டால் அழுது கண்ணீர் நினைத்து தலைமையினால் துடைத்து அதிக அன்பு கூர்ந்தால், அதிகமான அன்பு, அதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லா நமக்கே நாம் இருக்கிற இடத்துல மனதால்